இருமொழி கொள்கைன்னு வெளிவேஷம் போட்டு நவோதயா பள்ளிகளுக்கு வழி ஏற்படுத்தியுள்ள திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்திய திணிக்கும் விதமா காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த நவோதயா பள்ளிகளை திறக்க மாட்டோம்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெள்ள தெளிவா சொல்லியிருக்காரு. அதே வழியில புரட்சி தலைவி அம்மாவும் செயல்பட்டாங்க. அம்மாவோட வழியை பின்பற்றி புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் செயல்பட்டு வராரு. 2017 நவோதயா பள்ளிகளுக்கு தமிழக அரசு அனுமதிக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை உடனே எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தடையாணையை பெற்றது அதிமுக. தொடர்ந்து 2021 வரைக்கும் அதிமுக அரசு கண்காணிச்சிட்டும் வந்தாங்க. ஆனா எதையுமே சரியா செய்யாத திமுக அரசு ஜூனியர் வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி உச்சநீதிமன்றத்துல அந்த கேஸ கோட்டை விட்டுருக்கு. கடந்த டிசம்பர் 1 அப்போ மீண்டும் தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி பண்ணி நவோதயா பள்ளிகளை நடத்த அனுமதி அளிக்க அறிக்கை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஆனா டிசம்பர் 4ஆம் தேதி தன்னோட தேர்தல் வழக்கு குறித்த விசாரணைக்கு மட்டும் சீனியர் வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி இருக்காரு முதல்வர். இதுல இருந்து திமுக அரசின் இரட்டை வேடத்தை தமிழக மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நவோதயா பள்ளி வழக்குல தமிழக அரசோட வாதங்களை சரியா சொல்லாத விடியா திமுக அரசுக்கு எடப்பாடியார் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு.